வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் என்ன படிக்கிறோம்னு வாரமாகனா இருக்கோம். வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு என்ன பிள்ளைகள் படிக்கிறேன்னு சொன்னதான் 25 கார் இருக்குதான். 25 காருக்கு என்ன படிக்கிறேன்னு சொன்னது? பிள்ளைகள் 25 கார பிள்ளைகளுக்கு என்ன படிப்பிக்கிறேன்னு சொன்னா? சிறுகதை அண்டைக்கு உரைநடை பகுதி எழுதி போட்டு விட்டுறாங்களா? சிறுகதையில அந்த அதான் சிறுகதையில அண்டைக்கு எல்லாம் எழுதி போயிட்டு தியாகமண்ட சிறுகதை கரைக்க போட்டாங்களா? அப்படித்தானே? தியாகமண்ட சிறுகதை போட்டு அதுல நான் கேட்கிறேன், இன்றைக்கு என்ன படிக்கிறேன்னு சொல்லி சிறுகதை படிப்பிக்கிறேன்னு சொன்னதா வேற பகுதி படிப்பிக்கிறேன்னு சொன்னதான்னு அப்படின்னு சொல்லி ரைட் அதை கண்டினியூ பண்றேன்னு சொன்னான். ஓகே, தேங்க்யூ. நான் சொல்றேன், தியாகம் என்று சொல்லிக்க பிள்ளைகள் வந்து அன்றைக்கு சொன்னான், ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கல்வியை வந்து போதிக்கணும். இது தியாகமா இல்லையா? ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு கல்வி போதிக்கணும். போதிக்க என்ன சொல்லினோம்? பிள்ளைகளுடைய படியுங்க, நல்லா ரிசல்ட்ஸ் எடுங்க, நல்லா கஷ்டப்படுங்க என்றதுக்கு பல பேச்சுக்களையும் பேசினோம். சில வேளைகள் நீங்க அதை காட்டி உங்களை தண்டிக்கணும். இப்ப நீங்களாம் அந்த நேரத்துல வந்து தண்டிக்க கோவப்படுறீங்க. ஆனா கோவப்பட்டாலும் புறம் யோசிக்கிறீங்க, அவர் தண்டிக்கிறது சரிதான், பிழை இல்லை, ஏன்னா நாங்க நல்லா வரணும்ன்றதுக்காகத்தான் அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்க வாரி. அப்ப அவ்வாறு செய்கின்ற அந்த ஆசிரியர் வந்து தியாக மனப்பாங்கோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொன்னா தியாக மனப்பாங்கோடு தான் இருக்கிறார். அவ்வாறான அந்த ஆசிரியர் தியாக மனப்பாங்கோட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேட்டால் தியாக மனப்பாங்கோட தான் இருக்கிறார். என்ன பிள்ளையர்? ஓமா இல்லையா? ரைட். அப்ப அப்படியான தன்மையில தான் பிள்ளையர் இந்த சிறுகதையும் வந்து காணப்படும். அப்ப எங்களுக்கு எங்களுடைய அப்பா அம்மா எங்களோட வந்து பழகிற முறை, எங்களுடைய அப்பா அம்மா எங்களோட பழகிற முறையில பிள்ளை ஒழும்புடா, படியடா, கிளாஸு போடா, ஸ்கூல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணடா என என்று சொல்லி அம்மாக்கள் சொல்லினாம். அடிக்கடி சொல்ல உங்களுக்கு சில வழிகள், இந்த அம்மா என்ன வரை கத்தி கொண்டிருக்கிறா, படிப்பன் தானே என்ன சும்மா அவரே கத்தி கொண்டிருக்கிறீர் என்று சொல்றா என்று சொல்றீங்க. ஆனா நீங்கள் அப்படி சொன்னாலும் அந்த தாய் என்ன செய்யறான்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு பேச்சு பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க படிச்சு நல்லா வரணும்னு சொல்லப்படுற ஒரு நிலைவோட அவ இருக்கிறார். நீங்க படிச்சு நல்லா வர வேணும்னு சொல்லப்படுற நிலையில வந்து அது தாய் இருக்கிறார். ஆமா இல்லையா? அப்ப அதுதான் பிள்ளைகள் ஒரு வகையில தியாகம். இங்க எல்லாம் படிச்சு வரணும்னு சொல்லப்படுற நிலையில இருக்கிறார் யாருன்னு சொன்னா அந்த தாய். அதான் பிள்ளைய தியாகம். அப்ப உங்களை ஏசுபவர்கள் வந்து பிள்ளைகள் நல்லவர்களா, உங்களை ஏசாம இருப்பவர்கள் வந்து நல்லவர்களா? நீங்க பிளவிடுகின்ற வேலையில வடைய சொல்லணும், எனக்கு விடையா நானும் ஏசுற ஒரு ஆள் தர கூட என்ன விளையா? ரைட், ஓகே, என்ன டை நீங்க பேச்சு வாங்கியிருப்பீங்க. ரைட், சொல்லுங்க, நீங்க பிளவிடுகிற வேலைகள்ல உங்களை ஏசுபவர் நல்லவரா, நீங்க பிளவிட்டாலும் உங்களை ஏசாம இருப்பவர் நல்லவரா? ஓ, இரண்டு சொன்னா பிள்ளையர் யதார்த்தவாதி பகுசன விரோதி. நீங்க பிளவிடாம இருந்து பேசிக்க அது பிழை. பிளவிடாம இருந்து பேசினால் அது உங்களை ஏதோ என்ன சொல்றது, ஏதோ வஞ்சகம் தீர்க்கிற மாதிரி அது அமையும். அது அல்ல. நீங்க பிளவிடைக்க பிள்ளைகள் அதை தட்டி கேட்க வேணும். இப்ப என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க, யாரா இருந்தாங்க, பிளவிடைக்க அதற்கு அடிக்கத்தான் வேணும். அடிக்கிற பிள்ளை இல்லையா, அதுக்காக சும்மா அடிச்சு கொண்டு இல்லை, கூப்பிடு அவனாலும் விடுபடுத்து கொண்டு, அதெல்லாம் பிள்ளை. அவ தண்டிக்கிறது என்பது பிள்ளைகள் இருக்க வேணும். வாழ்க்கையில தண்டிக்கிறது வேணும். ஏன் தண்டிக்கிறது வேணும்னு சொன்னால், தண்டிச்சாத்தான் அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு நல்ல நிலைக்கு வரும். தண்டிக்க அல்லது கண்டிக்க தான் அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு என்ன செய்யும் பிள்ளைன்றதுதான் நல்ல. அந்த பிள்ளைக்கு அது பிள்ளை என்று தெரியுதுன்னு சொன்னால் குட்டி ஒழுங்கிருக்கணும்.
பிள்ளை ஒரு பிள்ளைய வந்து நாங்கள் பிழை செய்கின்ற வேளையில தண்டிச்சாத்தான் அந்த பிள்ளைக்கு தான் செய்யறது பிழை என்று தெரியும். இல்லையென்றா அந்த பிள்ளைக்கு தான் செய்யற பிழை என்று தெரியாது. அப்ப தண்டிக்கையில தானே அப்பா அல்ல அம்மா தண்டிக்கையில தானே அப்ப நான் செய்யற சரிதானே என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அந்த பிள்ளை வந்து ஏன்னா நான் செய்யற சரிதானேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது வந்து. ஆகவே பிள்ளைகளாக இருந்தான மாணவர்களாக இருந்தான யாரா இருந்தாலும் பிழை விடுகின்ற வேளையில அவர்களை வந்து தண்டிப்பவர்கள் வந்து தியாக உணர்வு படைத்தவர்கள். அவ இங்கேயும் பார்த்தவன் சொன்னால் இந்த தியாகம் என்ற சிறுகதையினை நாங்கள் பார்த்தவென்றால் இந்த கதிரேசன் செட்டியார் இவர்தான் கடை முதலாளி. இந்த கதிரேசன் செட்டியார் பிள்ளைகள் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். இந்த கதிரேசன் செட்டியார் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார். அந்த மளிகை கடை வச்சிருக்கிற அந்த கதிரேசன் செட்டியார் வந்து தன்னுடைய அந்த மளிகை கடையில வேலை செய்கின்ற சிப்பந்திகளை அல்லது அந்த சிப்பந்திகளை அல்லது வந்து அந்த ஊழியர்களை வந்து கண்டபடி திட்டுறார். அப்ப ஏன் திட்டுறாருன்னு சொல்லி கேட்க போகின்ற வேளையில அவர்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான் அவர் திட்டுறார் என்பது அங்கே தெரிகிறது. அதே அந்த சிப்பந்திகள் அவருடைய வீட்டுக்கு போயக்க வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு நல்ல செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறார். பாத்தீங்களா? அப்ப ஒரு மனிதனுக்கு விருந்தோம்பல் பண்பு இருக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க தெரிய வேண்டும், மற்றவர்கள் வந்து பிழை விடுகின்ற வேளையில அவர்களை வந்து கண்டிக்க வேண்டிய இடங்களை கண்டிக்க வேண்டும். இது ஒரு மனித பண்பு என்பது தியாகம் என்ற சிறுகதையினூடாக எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. தியாகம் என்ற சிறுகதையினூடாக எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் உணர்த்தப்படுகின்றது கதிரேசன் செட்டியார் என்ற பாத்திரத்தினூடாக. அப்ப அவருடைய நண்பர் கூட கேட்கிறார், ஏன்டா சும்மா பொடியில திட்டுற என்று கேட்கிறார். ஏன் பொடியில திட்டுற என்று சொல்ல அவர் சொல்றார், அடே அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்றுதான் நான் திட்டுறேன். எனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது முற்பகையா இல்ல. இப்ப நான் அவங்கள திட்டி வளர்த்தாத்தான் அவங்க நாளைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. சரி, இப்ப நான் அவங்கள திட்டி வளர்த்தாத்தான் அவங்க நாளைக்கு என்ன செய்வாங்க பிள்ளையர், ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. இல்லையேண்டா அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரமாட்டாங்க. அதுக்காக என்ன திட்டுறாரு. மற்றபடி எனக்கு என்ன கோபம் அவங்களோட ரெண்டு மாதிரி ஒரு பதிலையும் வந்து அளிக்கிறார். யார் கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த கதிரேசன் செட்டியார். இப்படியாக அந்த சிறுகதை வந்து காணப்படுகிறது. எந்த சிறுகதைன்னு சொன்னா இந்த தியாகம் என்ற சிறுகதை. எந்த சிறுகதை விட இந்த தியாகம் என்ற சிறுகதை. ரைட். அப்ப தியாக உணர்வை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சிறுகதை வந்து அமைக்கப்பட்டது. அந்த தியாக உணர்வு உள்ளவர் யாருன்னு சொன்னால் இந்த மளிகை கடை வைத்திருக்கின்ற கதிரேசன் செட்டியார். அப்ப உங்களோட வீட்டை தியாக உணர்வு உள்ளவர்கள் பிள்ளைகள் உங்களோட அப்பா அம்மா தான். உங்களை ஏசுகின்ற அப்பா அம்மா, உங்களை ஏசுகின்ற அக்கா அண்ணா, இவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் தியாக உணர்வு உள்ளவர்கள். இவர்கள் எல்லாரும் என்ன பிள்ளைகள் வந்து தியாக உணர்வு உள்ளவர்கள். அவர்கள் பேசிக்க எங்களுக்கு சில வேளைகளை கசப்பா இருக்கும். என்ன மண்ணாங்கட்டிக்கு வேணுங்களை பேசினோம் என்ற மாதிரி ஒரு கசப்பா இருக்கு. ஆனால் அவர்கள் பேசுவதனூடாக எங்களுக்கு தெரிகிறது அவர்கள் எங்களுடைய நல்வாழ்வுக்காகத்தான் பேசுகிறார்கள். அவர்கள் எங்களுடைய நல்வாழ்வுக்காகத்தான் பேசுகிறார்கள் என்பது தெரிகிறது. என ஆகவே தியாக உணர்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சிறுகதை தான் பிள்ளைகள் தியாகம் என்ற சிறுகதை. இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் கதிரேசன் செட்டியார் பிரதானமான பாத்திரமாக விளங்குகிறார். அதை விட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கதிரேசன் செட்டியாருடைய தியாக உணர்வு இறுதி வரை இந்த கதையில வந்து வெளிப்படுத்தப்படுகின்றது. இதனால முழுக்க இந்த கதை வந்து தியாக உணர்வை அடிப்படையாக கொண்டதாக விளங்குது. அதனாலதான் இது தியாகம் என்று சொல்லப்படுகின்ற தலையங்கத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்குது.
அதனாலதான் இது என்ன பிள்ளைகள் தியாகம் என்று சொல்லப்படுகின்ற தலையங்கத்துக்கு கீழே என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. சில பிள்ளைகள் அப்படியே லைன் இல்லைங்கோ.
ஓகே பிள்ளைகள். அப்ப ஒரு மனிதன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தியாக உணர்வோட செயற்பட வேண்டும். அதுதான் ஏனையவர்களுடைய வாழ்க்கைக்கு வித்திடும் என்று சொல்லப்படுகின்ற தன்மை இந்த இதில் இருக்குது. முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. தியாகம் என்னும் சிறுகதையின் தியாகம் என்னும் சிறுகதையின் தியாகம் என்னும் சிறுகதையின் தியாகம் என்னும் சிறுகதையின் பிரதான கருப்பொருள் யாது? பிரதான கருப்பொருள் யாது? படிக்கணுங்க. கூனா அழகிரி சாமியால் படைக்கப்பட்ட கூனா அழகிரி சாமியால் படைக்கப்பட்ட கூனா அழகிரி சாமியால் படைக்கப்பட்ட தியாகம் என்ற சிறுகதையின் தியாகம் என்ற சிறுகதையின் தியாகம் என்ற சிறுகதையின் பிரதான பாத்திரமாக விளங்குகின்ற பிரதான பாத்திரமாக விளங்குகின்ற 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 கோயில்பட்டி கிராமத்தில் கோயில்பட்டி கிராமத்தில் கிராமத்தில் மளிகை கடை நடாத்தி வருகின்ற கோயில்பட்டி கிராமத்தில் மளிகை கடை பிரேகரிக்க போடுங்க பிள்ளைகள் வந்து பலசரக்கு கடை. மளிகை கடை பிரேகரிக்க போடுங்க பலசரக்கு கடை. மளிகை கடை பிரேகரிக்க போடுங்க பலசரக்கு கடை. மளிகை கடை பிரேகரிக்க போடுங்க பலசரக்கு கடை. முடிச்சு போட்டு நடாத்தி வருகின்ற கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வே கருப்பொருளாக அமைந்துள்ளது. கருப்பொருளாக அமைந்துள்ளது. கருப்பொருளாக அமைந்துள்ளது. கருப்பொருளாக அமைந்துள்ளது. கருப்பொருளாக அமைந்துள்ளது. அடுத்த வந்து எழுதுங்க. தன்னை வெளிப்பார்வைக்கு
தன்னை வெளிப்பார்வைக்கு கொடுமையானவராக அல்லது கடுமையானவராக காட்டிக் கொள்ளுகின்ற கதிரேசன் செட்டியார் தனது கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்திகளின் எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் மிகவும் கண்டிப்பாக நடக்கின்றார். இதனூடாக முற்றுப்புள்ளி போடுறாங்க. இதனூடாக தன்னையே வருத்தி தனது உடல் ஆரோக்கியத்தை இழந்து ஆரோக்கியத்திலிருந்து இழந்து விடுவதால் அவரது தியாக உணர்வு இச்சிறுகதையின் பிரதான கருப்பொருளாக அமைந்துள்ளது. பாருங்க பிள்ளைகள், இந்த வெளிப்பார்வைக்கு பாக்க கதிரேசன் செட்டியார் ஒரு கடுமையானவர் அந்த சிப்பந்திகளை கண்டபடி பேசுறாரு தானே. வெளிப்பார்வை பாக்க இவர் ஒரு பொல்லாதவர் என்றவர் தான் தெரியுது. அதான் வெளிப்பார்வைக்கு கடுமையானவராக தன்னை காட்டிக் கொள்ளுகின்ற கதிரேசன் செட்டியார்
தனது கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்தியுடைய எதிர்காலம் நலவாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி என்ன, அந்த சிப்பந்திகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சிப்பந்தியுடைய எதிர்காலம் சிறப்பான முறையில இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான்னு சொன்னால், அவர்களோட கண்டிப்பாக நடக்கிறார். இந்த கண்டிப்பாக நடக்க தன்ற உடல் நலம் பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. அப்படி கண்டிப்பாக நடக்க பிள்ளைகள் தன்ற உடல் நலம் பற்றி அவர் எந்த ஒரு அக்கறையும் கொள்ள இல்லை. யாரு? கதிரேசன் செட்டியார் தன்னுடைய உடல்நலம் சம்பந்தமாக இன்னொரு அக்கறையும் கொள்ளாமத்தான் கண்டிப்பாக நடக்கிறார். அவ்வாறு கண்டிப்பாக நடக்கிற ஒரு தியாக உணர்வு அவர்கிட்ட இருக்கிறபடியாத்தான் பிள்ளைகள் இந்த சிறுகதையினுடைய கருப்பொருளாக, பிரதான கருப்பொருளாக தியாகம் என்று சொல்லப்படுகின்ற பெயர் அமைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த சிறுகதையினுடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னால் தியாகம், தியாக உணர்வு, அல்லது இந்த கதிரேசன் செட்டியாருடைய தியாக உணர்வு தான் தியாகமாக அமைகிறது. தியாக உணர்வு தான் பிரதான கருப்பொருளாக இருக்கு. பிள்ளைகள் அடுத்து 2வது போடுங்க பிள்ளைகள். 2வது கேள்வி போடுங்க. சிறுகதை மிக முக்கியமான விடயம் சொல்ல மறந்து போறேன். இந்த சிறுகதையை நீங்க வாசிக்கணும். எல்லாத்தையும் சிறுகதை இருக்கா? எல்லார்ட்டையும் சிறுகதை இருக்குதா? பிள்ளைகள் எல்லார்ட்டையும் சிறுகதை புத்தகம் இருக்குதா? அப்ப இருந்தா என்ன செய்யணும் என்றால், நீங்க வீட்டு இருக்கைக வாசிக்க வேண்டும். எல்லார்ட்டையும் சிறுகதை புத்தகம் இருந்தால் வீட்டு இருக்கைக என்ன செய்யணும் சொன்னா வாசிக்க வேணும். வாசிக்கதான் இந்த நான் கேள்வி விட செய்யறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக விடாது. நீங்க வாய்ச்சு கொண்டிருக்கேதான் நான் இந்த கேள்வி விட செய்யறது என்ன செய்வேன்னு சொன்னால் ஈஸியாக என்ன செய்வேன்னு சொன்னால் விளங்கு. ரைட். அப்ப நான் நீங்க வாசிச்சாதான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸியாக விளங்கும். ரைட். ஓகே. அப்படி 2வது போடுங்க. கதிரேசன் செட்டியாரின் கட்டுப்பாடும் இல்ல எப்படி கதிரேசன் செட்டியாரின் கடுமையான போக்கும் கேள்வி 2. கதிரேசன் செட்டியாரின் கடுமையான போக்கும், கதிரேசன் செட்டியாரின் கடுமையான போக்கும், கண்டிப்பான சுபாவமும், கண்டிப்பான சுபாவமும் 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 கண்டிப்பான சுபாவமும் இச்சிறுகதையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையினை விளக்குக. இச்சிறுகதையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையினை ஆராய். இச்சிறுகதையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையினை ஆராய். இச்சிறுகதையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையினை ஆராய்க. 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 இது கதிரேசன் செட்டியாருடைய கடுமையான போக்கும் கண்டிப்பான சுபாவமும் சிறுகதையில வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையினை ஆராய. நான் முதல்ல சொன்ன போட்டேன், அவர் ஒரு கடுமையான போக்குடையவர் தான், கண்டிப்பான சுபாவம் உடையவர் தான். யார்? செட்டியார். என கடுமையான போக்குடையவர் தான், கண்டிப்பான சுபாவம் உடையவர் தான் இந்த கதிரேசன் செட்டியார். அது இந்த சிறுகதையில எப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்கிறேன். எழுதி கொள்ளுங்க.
பூனா அழகிரி சாமியினால் படைக்கப்பட்ட பூனா அழகிரி சாமியினால் படைக்கப்பட்ட பூனா அழகிரி சாமியினால் படைக்கப்பட்ட தியாகம் என்ற சிறுகதையில் தியாகம் என்ற சிறுகதையில் தியாகம் என்ற சிறுகதையில் தியாகம் என்ற சிறுகதையில் பிரதான பாத்திரமாக பிரதான பாத்திரமாக பிரதான பாத்திரமாக விளங்குகின்ற கதிரேசன் செட்டியாரின் கதிரேசன் செட்டியாரின் கடுமையான போக்கும் கண்டிப்பான சுபாவமும் கண்டிப்பான சுபாவமும் அவரது பொதுவான நடத்தைகள் ஊடாகவும் கடையிலே வேலை செய்கின்ற சிப்பந்திகளை சிப்பந்திகளை என்ன ஊழியர்கள் என தொழிலாளர்கள் அப்படிலாம் சொல்லலாம் என்ன சிப்பந்திகளை ஏசுவதனூடாகவும் வெளிப்படுத்தப்படுகின்றது வெளிப்படுத்தப்படுகின்றன அவற்றினை பின்வருமாறு நோக்கலாம்.
அவற்றினை பின்வருமாறு நோக்கலாம். பின்வருமாறு நோக்கலாம். ரைட், அடுத்த வந்து எழுதுங்க பிள்ளைகள். அப்ப அவற்ற பொதுவான நடத்தைகள்னு சொன்னா பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரிந்தானே, ஒரு முதலாளி எப்படி இருக்க வேணும். அவரெல்லாம் பிள்ளைகள் இந்த கடைக்கெல்லாம் டைமுக்கு வருவாராம். வீட்டுல எல்லாம் அந்த டைமுக்கு ஒழும்பி டைமுக்கு அந்த சாப்பிட்டுட்டு டைமுக்கு எல்லாம் கடைக்கு வருவாராம். அப்ப அது ஒரு இந்த சின்சியரான தன்மை தானே பிள்ளைகள். முதலாளி பிள்ளைகள் வந்து சின்சியராக இருந்தால்தான் தொழிலாளி பயப்படுவார். ஏன்னா முதலாளி சின்சியரான ஒரு தன்மையில இருந்தா தான் பிள்ளைகள் தொழிலாளி பயப்படுவான். முதலாளி சின்சியராக இல்லை என்றால் தொழிலாளி என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். முதலாளி சின்சியர் இல்லைன்னு சொன்னால் தொழிலாளி என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா பயப்பட மாட்டான். அப்ப கட்டாயம் வந்து முதலாளியை நாங்கள் சிறப்பான முறையில நாங்கள் பார்த்தா தான் தொழிலாளி அவ கட்டாயம் தான் ஒரு சிறப்பான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும்ன்றதுல அவர் ஒரு நல்ல ஒரு நடத்தை உடையவராகத்தான் விளங்குறார். ரைட், அடுத்த வந்து எழுதுமா. கதையின் ஆரம்பத்தில் இடம்பெறுகின்ற கதிரேசன் செட்டியார் பற்றிய அறிமுகமே அவர் கடுமையான போக்கும் கண்டிப்பான சுபாவமும் உடையவர் என்பதனை வெளிப்படுத்தி நிற்கின்றது. கடுமையான போக்கும் கண்டிப்பான சுபாவமும் உடையவர் என்பதனையே வெளிப்படுத்தி நிற்கின்றது. அந்த வகையில் காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு சாப்பிட்ட சிரமத்தை போக்குவதற்காக போக்குவதற்காக 10 நிமிடங்கள் உட்கார்ந்து 10 நிமிடங்கள் உட்கார்ந்து பின்னர் 15 நிமிட நடையில் 15 நிமிட நடையில்
கடையை வந்தடைதல். கடையை வந்தடைதல் என கடையை வந்தடைதல் என டேய் மதுவச வாரா. ரைட். என்ன பிள்ளைகள் நாங்கள் ரைட். வருடம் முழுவதும் நிமிட கணக்கு தவறாமல், அப்படியா பிள்ளைகள்? வருடம் முழுவதும் 15 நிமிட நடை நடந்து கடையை வந்தடைதல் என, சரியா பிள்ளைகள்? வந்தடைதல் என வருடம் முழுவதும், சரியா பிள்ளைகள்? வருடம் முழுவதும் நிமிட கணக்கு தவறாமல், நிமிட கணக்கு தவறாமல், நிமிட கணக்கு தவறாமல்
நிமிட கணக்கு தவறாமல் நிமிட கணக்கு தவறாமல் நிமிட கணக்கு தவறாமல் இவர் நடந்து கொள்கின்றமை இவர் நடந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகும். இவர் நடந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இவர் நடந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இவர் நடந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அப்ப விளங்குறாப்பிள்ளை என்னன்னு சொன்னால் இவர் வந்து கதையின் ஆரம்பம் வந்து பிள்ளைகள் வாய்ச்சி பாருங்க, அறிமுகம் ஒன்று வருதுதானே, கதையினுடைய ஆரம்பம் தான் அறிமுகம். அந்த அறிமுகத்துல நாங்க பிள்ளைகள் வாசிக்க பாருங்க, இவர் வந்து காலையில 10 மணிக்கு சாப்பிடுவாராம். அதுவும் பிள்ளைகள் நாங்கள் சாப்பிடுற மாதிரி 1 பான் 2 பான் இல்ல பாருங்க. அதுதான் பிள்ளை அந்த அவருடைய நடையில வந்து நடையுடை பாவனையில பாருங்க, அவருடைய ஒரு சிறப்பான தன்மை இருக்குது. அவருடைய நடையுடை பாவனையிலேயே அவருடைய சிறப்பான ஒரு தன்மை என்ன செய்தல் சொன்னா இருக்குது. அப்ப அவர் என்ன சொன்னா காலை 10 மணிக்கு வந்து சாப்பிடுவாராம். அப்புறம் சாப்பிட்ட சிரமத்தை வந்து போக்குவதற்காக 10 நிமிடங்கள் வந்து உட்காருவாராம். எப்படியான சிஸ்டம் என்று பாத்தீங்களா? இதெல்லாம் பிள்ளைகள் அந்த ஓய்வெடுக்கிறது என்றது ஒரு முறை. பிறகு பாருங்க பிள்ளைகள் வந்து சாப்பிட்ட உடனே பிள்ளைகள் வந்து நாங்கள் என்ன செய்வோம், மோட்டார் சைக்கிள் எடுத்து கொண்டு வந்துடுவோம், அல்லது வந்து கார் எடுத்து கொண்டு வந்துடுவோம். ஆனால் அந்த காலத்துல பிள்ளைகள் வந்து நடக்கிறது, சைக்கிள் ஓடுறதெல்லாம் நல்லது, உடம்புக்கு எனர்ஜியானது. நடக்கிறது, சைக்கிள் ஓடுறதெல்லாம் உடம்புக்கு எனர்ஜியானது என்று சொல்லப்படுற அடிப்படையில என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவர் 15 நிமிடங்கள் வந்து நடந்து வந்து கடைக்கு வருவாராம். 15 நிமிடங்கள் வந்து நடந்து என்ன செய்வாரான்னு சொன்னால் கடைக்கு வருவாராம். இப்படி 10 மணிக்கு சாப்பிடுறது, 10 நிமிடம் வந்து உட்கார்றது, பிறகு 15 நிமிடங்கள் கடைக்கு நடந்து வர்றது, இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் அவருடைய சின்சியரான தன்மையைத்தான் புலப்படுத்துது. யாருடைய சின்சியரான தன்மைய? கதிரேசன் செட்டியாருடைய அந்த சின்சியரான தன்மைதான் அவர் வந்து ஒரு கடுமையான போக்குடையவர், கண்டிப்பான சுபாவம் உடையவர் என்பதை வெளிப்படுத்தும். அப்ப அவர் வந்து தந்த செயற்பாடுலயே நல்ல நீட்னஸா இருந்தால் வேற வேற செயற்பாடுகள்ல எப்படி இருப்பார் அப்ப என்று சொல்லப்படுற தன்மை அவருடைய அந்த ஒவ்வொரு நடாத்தைகளினூடாக அதாவது சிறுகதையினுடைய ஆரம்பத்தில் வருகின்ற நடாத்தைகளினூடாக என்ன செய்தல் சொன்னால் வெளிப்படுத்தப்படுகின்றது. சிறுகதையினுடைய நடாத்தைகளினூடாக என்ன செய்தல் சொன்னால் பிள்ளைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. சரி பிள்ளைகள், ரைட், ஓகே. நாளைக்கு உங்களுக்கு இல்ல, நாளண்டைக்கு இருக்குது உங்களுக்கு. நாளண்டைக்கு 8 மணிக்கு வினைச்சொல் வருமா? நாளண்டைக்கு 8 மணிக்கு வினைச்சொல் படிப்பேன். சரி பிள்ளைகள், ஓகே.